லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கார்த்திக் பா, இங்க வாப்பா. சொல்லுங்கப்பா. இங்க உனக்கு பொண்ணு பாக்குற விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பொண்ணுங்க போட்டோ கொடுத்திருக்காங்க. இதுல உனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. இதெல்லாம் நான் எதுக்குப்பா பார்க்கணும்? ஏய், என்னப்பா இப்படி சொல்ற? கல்யாணமே உனக்குதான், நீ தான் பார்த்து சொல்லணும். இல்லப்பா, நான் தான் எனக்கு பொண்ணு பார்க்குற பொறுப்பை அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டேன்ல. அவங்க எந்த பொண்ணை பார்த்து கட்டிக்க சொன்னாலும் எனக்கு ஓகே தான். பாத்தீங்களா என் பையன் சொன்னத? பொண்ணு பாக்குற பொறுப்பை முழுக்க முழுக்க என்கிட்ட ஒப்படைச்சிட்டான். அப்ப நான் அவனுக்கு பாக்குற பொண்ணு எப்படி இருக்கணும்? கடுகளவு கூட குறை இல்லாத பொண்ணா இல்ல இருக்கணும். நாச்சியா, உன் எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படியே போனா பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா தப்பு இல்லம்மா. இல்லங்க, இந்த விஷயத்துல நான் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணிக்க தயாரா இல்ல. கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா தேடுனா என் பையனுக்கு ஏத்த பொண்ணு கிடைக்காம போயிடுவாளா என்ன? கண்டிப்பா கிடைப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, நீங்க கிளம்புங்க. நான் சொன்ன மாதிரி பொண்ணு இருந்தா எனக்கு தகவல் கொடுங்க. சரியா? சரிங்க மேடம், நாங்க கிளம்புறோம். அப்ப நான் வரேன் மேடம். நான் கிளம்புறேம்மா. ஹலோ. அப்படியா? எப்ப? நீங்க நேர்ல பாத்தீங்களா? ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். கார்த்திக், ஏதாவது ப்ராப்ளமா? ஏதோ சீரியஸா பேசின மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, சீரியஸான மேட்டர் தான். நம்ம கம்பெனியோட ஃபேர்னஸ் க்ரீம்ஸை யாரோ டூப்ளிகேட் தயாரிக்கிறாங்க. அதை ஒரு கடைக்கும் சப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த கடையை நம்ம கம்பெனி ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க தான் இப்போ ஃபோன் பண்ணாங்க. உடனே போய் அது என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு. என்ன கார்த்தி சொல்ற? டூப்ளிகேட் கிரீம் மார்க்கெட்ல கிடைக்குதா? இது என்ன புது தலைவலியா இருக்கு? இல்லைம்மா, இது எப்படி சும்மா விடக்கூடாது. அந்த கடைக்காரன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே என்னன்னு விசாரிக்க சொல்லணும். அவங்க 4 சாத்து சாத்துனா கடைக்காரன் தன்னால உண்மையை சொல்லிடுவாமா. ஏய், வாங்கினே போகலாம். போலாம் கார்த்தி. கார்த்தி, இதுக்கு எதுக்கு நீங்க போய்கிட்டு? நம்ம கம்பெனி மேனேஜர் அனுப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க போலீஸ். இல்லைம்மா, இது நம்மளே டைரெக்டாக டீல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவங்க யாருன்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா நம்ம கம்பெனிக்கு தான் கெட்ட பேர். அண்ணே, கிளம்பலாம். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாம். கார்த்தி, மா, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கப்பா. பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. என்ன? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வரோம்மா. வாமா தீபா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்பா அம்மா கல்யாணத்துக்கு வரல? அவங்க வரல, அவங்க இன்னொரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா. சரி, நீ உள்ள போமா. ஏய், என்னடி கல்யாணத்துக்கு இவ்ளோ லேட்டா வர? இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா மாப்பிள்ள தாலியே கட்டிருப்பாரு. இல்லடி, வீட்ல கொஞ்சம் வேலை, அதான் வர லேட் ஆயிடுச்சு. இந்தாப்பா, பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுப்பா. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து நீங்க 2 பேரும் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழணும்ப்பா. என்னாச்சு டிரைவர்? என்னாச்சுன்னு தெரியல சார், இதோ பார்க்குறேன். என்னாச்சுங்க? இதோ பார்க்குறேன் சார். சரியாயிடும்ல? தெரியல சார், இதோ செக் பண்ணி பார்க்குறேன். ம்.
சே இப்படி ஆயிடுச்சு. செல்வி, வாழ்த்துக்கள் டி. வாழ்த்துக்கள் சொன்னா மட்டும் போதாது, வேற என்ன பண்ணணும்? பொண்ணு மாப்பிளைய வாழ்த்தி பாட்டு பாடணும். நீ தான் நல்லா பாடுவல்ல. ஐயோ, என்னால முடியாது. ஆளை விடுங்க. ப்ளீஸ் தீபா, எனக்காக பாடு. ஏய் வேண்டாம் செல்வி, நான் இன்னொரு நாள் வேணா பாடுறேன். ப்ளீஸ், இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். நீ எனக்காக பாடினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் டி. ப்ளீஸ் எனக்காக பாட. இல்ல வேண்டாம் செல்வி, இன்னைக்கு பாட வேண்டாமே. வேற ஒரு நாள் கண்டிப்பா பாடுறேன். இன்னைக்கு என் கல்யாண நாள். ஆசையா கேக்குறேன், எனக்காக பாட. ப்ளீஸ் தீபா, யோசிக்காத, எனக்காக பாட. எனக்கு நீ பாடுறத கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சரி, உனக்காக நான் பாடுறேன். ம். என்ன தம்பி இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? ஆமாம் மேம், எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன பிரச்சனை. ஆ. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு இருந்தோம். ஓ. திடீர்னு காரில் ஏதோ ப்ராப்ளம். டிரைவர் பார்த்துட்டு இருக்காரு. ஓ. மேம், இது உங்கள் பொண்ணோட வாய்ஸ் தானே? ஆமா. பக்கத்தில் எதனா ப்ரோக்ராம் நடக்குதா? நீங்கள் போலியா? ஐயோ, இது தீபா வாய்ஸ் ஆச்சே. இந்த நேரம் பார்த்து அவ பாடணும். இவன் வேற கேள்வி மேல கேள்வி கேட்டு கொடையறானே. இப்ப என்ன பண்றது? என்ன மேம் யோசிக்கிறீங்க? ப்ரோக்ராம்க்கு போலியான்னு கேட்டேன். ஆ. இல்ல தம்பி, ஒரு அர்ஜென்ட்டான வேலை எனக்கு இருந்ததுனால அவளை மட்டும் போக சொன்னேன். ஓ இல்லை, நேரில் உங்கள் பாடுறதை பார்க்கணும் போல இருக்கு. உங்கள் கார்லேயே கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன, போலாமே. ம், தேங்க்யூ. என்ன இது, இவன் பாட்டுக்கு கார்ல ஏறிட்டான். இப்ப அங்க போனா தீபா தானே இருப்பா. கதையே கந்தல் ஆயிடுமே. ஸ்டார்ட் பண்ணு. என்னாச்சு மேம்? என்னாச்சுப்பா? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது மேடம். கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தது, இப்ப என்ன? திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலைங்க மேடம். பரவாயில்ல மேம், இங்கே பக்கத்தில் தானே ப்ரோக்ராம். நான் நடந்து போய் பார்த்துக்கிறேன். சாரி. இட்ஸ் ஓகே மேம். அண்ணா, கார் ரெடி ஆகட்டும், ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். சரி கார்த்தி, சீக்கிரமா வா. ம், ஓகே. ஐயோ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. பாட்டை கேட்டே தீர்வன்னு வேகமா போறான். இப்ப என்ன பண்றது?
சொல்லுமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்ல இருந்து போனேன், அதுக்குள்ள ஃபோன் பண்ற? இத பாரு, நான் சொல்ற இடத்துக்கு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம சீக்கிரமா வந்து சேரு. சொல்லுமா. சரிம்மா, நான் உடனே கிளம்பி வரேன். நீ வண்டி எடுப்பா. சாரி, ஐம் ரியலி சாரி. தெரியாம அடிச்சிட்டேங்க. எக்ஸ்கியூஸ் மீ, தெரியாம அடிச்சிட்டேன். சாரி. பரவாயில்லங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடினது ரூபஸ்ரீ தானே? ஆமா, அவங்க தான் பாடினாங்க. இல்ல, நான் அவங்கள பார்க்கணும். எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட அவங்க பாடினாங்க. இப்போ கூட ரொம்ப நல்லா பாடினாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்தேன். பாடின ஒரிஜினல் நான் இங்க இருக்கேன். ஆனா பாராட்ட அந்த டூப்பை தேடுறீங்களே சார். அவங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பிட்டாங்களா? ஆமா சார், பாடிட்டு போயிட்டாங்க. இல்ல, இப்ப பாடினது ரூபஸ்ரீ தானே? ஆமா சார், அவங்க தான் பாடினாங்க. ஏதோ அர்ஜென்ட்டா ஃபோன் வந்துச்சு, அதான் கிளம்பி போயிட்டாங்க. ஓ, அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.
யாருடி அது? ஏதோ உன்கிட்ட கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அது யாருன்னு தெரியலடி. நம்ம ஊர் ஐயனார் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டாரு, அதான் வழி சொல்லிட்டு இருந்தேன். மத்தபடி ஒன்னும் இல்ல. சரி வாடி நம்ம போய் சாப்பிடலாம். இல்லடி, நான் இப்ப வரல. என் தம்பிக்கு டவுன் வரைக்கும் போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கணும். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ போய் சாப்பிடு. சரி. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இங்க பாடினது தீபா தானே? ஆமாமா. இப்ப அவ எங்க இருக்கா? தெரியலம்மா. சிட்டில இருந்து ஒருத்தர் வந்த மாதிரி இருந்துச்சு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரையும் காணோம். சரிங்கம்மா, நான் வரேன். இப்ப எதுக்குமா என்ன இங்க உடனே வர சொன்ன? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தாண்டி. நாம சென்னையில ஒரு வீட்டுக்கு பாட போனோம்ல. ஆமாமா, அதுக்கு என்ன? அந்த வீட்டு பையன் கார்த்திக் இங்க வந்திருக்காரு. அவர் எதுக்குமா இங்க வந்தாரு? ஏதோ ஒரு வேலையா நம்ம ஊர் பக்கம் வந்திருக்காரு. வழியில இந்த கல்யாண வீட்டு பாட்டு சத்தம் கேட்டிருக்கு. அது உன்னோட குரல் தான்னு நினைச்சு இங்க பார்க்க வந்துட்டு இருந்தாரு. அதனாலதான் உன்னை வர சொல்லி நான் போன் பண்ணேன். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா பாடினது தீபா தானாமா? ஆமாண்டி, அவதான் பாடியிருக்கா. அதோட அந்த கார்த்திக் தம்பி கிட்ட வேற பேசிட்டு இருந்திருக்கா. என்ன பேசுனான்னு தெரியல. அத நினைச்சாதான் எனக்கு கலக்கமா இருக்குடி. தீபா கிட்ட அத பத்தி ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா அவளும் இல்ல, அந்த தம்பியும் இல்ல. அந்த தீபாவால நமக்கு நிறைய ப்ராப்ளம் தான் வந்துட்டு இருக்கு. இது நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? நாம இப்பவே நேரா தீபா வீட்டுக்கு போய் அவ இனிமே நமக்கு தெரியாம இந்த மாதிரி விசேஷங்களை பாடக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு வந்துருவோமா? வாமா போலாம். நீ சொல்றதுதான் கரெக்ட். வா போலாம். நம்ம வந்தது இந்த ரூட் தானா? ஒரு ஆர்வத்தில் பாட்டை கேட்டு வந்துட்டோம். இப்போ திரும்ப போகிறதுக்கு வழி தெரியாம முடிக்க வேண்டியதாக இருக்கு. என்ன சார் எங்க நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அது எங்கள் ஃபேக்ட்ரி விஷயமா எங்கள் அண்ணனோட காரில் வந்தேன். வழியில் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. டிரைவர் காரை சரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் இங்கே ரூபஸ்ரீ பாடுறது கேட்டு வந்தேன். இப்போ திரும்ப போகிறதுக்கு வழி தெரியல. ஓ அப்படியா? உங்க காரை எங்க நிறுத்துனீங்க? ஏதாச்சும் அடையாளம் சொல்ல முடியுமா? அடையாளம்? லெஃப்ட் சைடில் ஒரு குளம் இருந்துச்சு, ரைட் சைடில் ஒரு வயல் இருந்துச்சு, ஒரு பட்டை மரம் இருந்துச்சு. எனக்கு தெரியும் சார். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ, வாங்க. ஏங்க, கிராமத்தில் இருக்க நீங்களா ரொம்ப லக்கிங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க சிலு சிலுன்னு அடிக்கிற காத்து, எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு கண்ணு குளிர்ச்சியா இருக்கிற வயல், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, விருந்த மருந்தெல்லாம் 3 நாளைக்கு தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க ரசிச்சு சொன்னது எல்லாம் 3 நாளைக்கு மேல தாங்காது. இதையெல்லாம் நான் டெய்லி பார்த்து பார்த்து பழகிட்டேன்ல, உங்களை மாதிரி ரசிக்க முடியல. நீங்க அனுபவிச்சு சொல்றதால அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, இதான் உங்க சொந்த ஊரா? ஆமாங்க, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான். ஐயோ பாத்து. என்னங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்லை, இந்த மாதிரி வரப்புலாம் நடந்து பழக்கம் இல்லைல்ல, அதான் ஸ்லிப் ஆயிடுச்சு. வாங்க போலாம். தீபா, இவர்தான் உனக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளையா? மாப்பிள்ள எம்ஜிஆர் கணக்கா அழகா சிகப்பா இருக்காருடி. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஐயோ பாட்டி, வாயை மூடு.
அவர் சிட்டில இருந்து வந்திருக்காரு. ஓகே ஓகே, சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடணும், புரியுதா? ஐயோ, தம்பி, எங்க பொண்ணு கருப்பா இருக்கான்னு நினைக்காதீங்க. அவ மனசு தங்கம். ஐயோ, கடவுளே. எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வா இவ. பொக்கிசமா பாத்துக்கப்பா. ஐயோ கிழவி, வாயை மூடு, கொஞ்சம் சும்மா இரு. ஓஹோ, சினிமாக்கு போறீங்களா? போங்க போங்க போங்க, லவ் படமா பாத்து போங்க. பாட்டி, வாயை மூடுறியா இல்லையா? மாப்ள, இந்த மாதிரி முழு முழுன்னு முகத்தை வச்சுக்காம கொஞ்சம் தாடிய வளங்க. நானா? அப்பதான் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வரட்டா? சரிங்க பாட்டி, பாத்துப்போம். ஐயோ, மனத்தை வாங்குது. காதுதான் கேட்கலன்னா கண்ணும் தெரியலையா? சார், சாரி சார். இந்த பாட்டிக்கு காது கேட்காது, ஏதோ தெரியாம பேசிட்டு போயிடுச்சு, மன்னிச்சிருங்க சார். இட்ஸ் ஓகேங்க, அவங்க தெரியாம தானே பேசிட்டு போறாங்க. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? சரிங்க, இதுக்கு மேல எனக்கே வழி தெரியும், நானே போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க கிளம்புங்க. சரிங்க, பார்த்து போங்க. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். வரேங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. ம்.